मध्विन सायंतनी समये सुपूज्यमान मेघाम्बिका समेत मेघनाथ स्वामिनः पावन उद्वाह महामंगल कर्मणि सर्वेषां आस्तिक जनानां क्षेम आरोग्यवरप्राप्त्यर्थं धनगणक वस्तुवाहन विपुल लक्ष्मीकराज्य अष्टैश्वर्य अवाप्त्यर्थं समस्तकालेषु प्राणोदकवर्तिभ्याः आगमोवत्राभ्यां சீர்வரிசை கொடுத்தவங்கன்னா அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கோமா. சீர்வரிசை கொடுத்தவங்கன்னா அப்படி அங்க வந்து அப்படி உட்காந்துக்கோங்க. அத்தியகரிஷ்யே எல்லாரும் உட்காந்துக்கோங்க. அத்தியகரிஷ்யே அக்ஷதாமிரஸ்ய அபபுவத்ருத்ய மகாகணபதயே யதாஸ்தானம் விக்ஷாப்ய மோகனார்த்தே பிரேமாய புனராரமணாய கும்பம் அஸ்த்ரேண ஸ்ப்ரோக்ய மேகாம்பிகை சமேத மேகநாதேஸ்வரர் ஆலய திருக்கல்யாண வைபவத்தில் விநாயகர் வழிபாடு நடந்து முடிந்து இப்பொழுது சங்கல்ப பூஜையானது நடைபெற உள்ளது. ஆகையால் சரியாக 8 மணி அளவில், மணி வந்து 7 மணி ஆகின்றது, சரியாக 8 மணி அளவில் நம்ம திருமாங்கல்ய தாரணம் அதாவது திருக்கல்யாண வைபவமானது நடைபெற உள்ளது. ஆகையால் பக்தவடிகள் அனைவரும் அமைதி காத்து இந்த பூஜைகளை தரிசனம் செய்யுமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது மகா சங்கல்பமானது நடைபெற இருக்கிறது. அவர் அர்ச்சகர் விஜய சிவாச்சாரியார் அவர்கள் சங்கல்பம் சொல்வார். எல்லாரும் அவர் சொல்லும்படி அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணி எல்லாரும் பிள்ளைய கூட்டி அந்த இதெல்லாம் பண்ணுங்க. இப்பொழுது பக்தர்கள் அமைதியா இருக்கணும். இப்போ இந்த திருக்கல்யாண வைபவத்தினுடைய சங்கல்பமானது தோன்றும் போது எல்லாமே கொஞ்சம் அமைதியா இருந்து என்ன சொல்றோமோ அதை கேட்டுட்டு பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். எல்லாருமே 5 தரம் பிள்ளையா கூட்டிக்கோங்க. 2 கையால சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிபத்னம் ததுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோப சாந்தயே. ஓம் 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 சிவாய நமஹ அஸ்த்ராய நமஹ. எல்லாரும் கையை எடுத்து கும்பிட்டுக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்கார ஸ்ரீ பரமேஸ்வரஜ்ஞய பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் தந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ கௌரீபதே அக்ரீனம் ஸ்மராமி கரிஷ்யமான கர்மணः அவிக்னேன பரிசமாப்த்யர்த்தம் விக்னேஸ்வர பிரார்த்தனா பூர்வகம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே மகாகணபதயே நமஹ. அப்படியே எல்லாருமே மேகாம்பிகா சமேத மேகநாத சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லாரும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுடைய பேரு நட்சத்திரம் கோத்திரம் எல்லாத்தையும் மனசோட நினைச்சிங்க.
குழந்தைங்களுடைய பேரு, வீட்டில் உள்ளவங்களுடைய பேரு, குலதெய்வம் எல்லாத்தையும் மனசார நினைச்சுங்க. பூர்வம் சங்கல்பித பிரகாரேண சுபநட்சத்திர சுபயோக சுபகரண சுபலக்ன சுபமுகூர்த்த ஏவம் குண சகலவித வாக்கிய விசேஷேன அஸ்யாயாம் சுபநிதோ யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவத்யா पूर्वप्रोक्तनक्षत्रे धनशेखरनामधेयस्य पूर्वपर्वणि नक्षत्रे मणिमेखलेनामधेयस्य रवीन्द्रनामधेयस्य उत्तरप्रोक्तनक्षत्रे नक्षत्रे शुक्लनामधेयस्य मघानक्षत्रे महेश्वरनामधेयस्य अपवर्णे नक्षत्रे मेषरासोजातस्य नीलादेवी नाम्यायाः श्री अक्षितबालादी नामधेयस्य कृत्तिका नक्षत्रे इंजीनियरिंग इति नाम्ना समलंकृत व्यापार ग्रहाणां सर्वेषां எல்லாருமே உங்களுடைய பேரு நட்சத்திரம் ராசி கோத்திரம் குலதெய்வம் எல்லாத்தையும் மனசார நினைச்சுங்க. ஆவயோக சக குருக்கானாம் சர்வேஷாம் इष्टमित्र बंधुवर्गाणां स्नेहित अभिमानवर्गाणां क्षेमस्थैर्य शौर्य वीर्य आयुर आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्धि सिद्ध्यर्थं धर्मार्थ काम मोक्ष चतुर्विध बल पुरुषार्थ सिद्ध्यर्थं इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थं समस्त मंगल प्राप्त्यर्थं आरोग्य दृढगात्रता सिद्ध्यर्थं सर्वेषां सुमंगलीनां दीर्घ सौमांगल्य प्राप्त्यर्थं बालक बालकीनां सरस्वती हयग्रीव कृपाकटाक्ष परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्ध्यर्थं सकल विद्या बालंकरा प्राप्त्यर्थं बालक कुमार कुमारिकाणां பக்தர்கள் நம்மளுடைய அடியார்கள் எல்லாரும் சாமியை பார்க்கணும். கொஞ்சம் வந்து பின்னாடி கொஞ்சம் வந்து கீழே உட்காருங்க. கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கீழே உட்காருங்க. அவ்வளவுமா கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் எல்லாரும் சாமியை பார்க்கணும். कुमारिकाणाम् उचितकाले उद्वाह विवाह प्राप्त्यर्थं वयोधिकानाम् आरोग्य दृढगात्रता सिद्ध्यर्थं विशेषतः अनुष्ठीयमान मेघाम्बिका समेत मेघनाथ आलय विशिष्य नूतन वर्ष आरंभ समये सायन्तनीय समये अस्मिन् मेघाम्बिका मेघनाथ पावन उद्वाह तिरुकल्याण वैभव महामंगल कर्म करिष्ये तिरुकल्याण पावन उद्वाह महामंगल वैभव कर्म करिष्ये अक्षतानिल சாத்தியமா சாத்தியமா பையில எடுத்து போட்டு பையை எடுத்து வந்துருங்க. பையை இங்க दृश्य आदिशैव महाप्राज्ञा मंत्रतंत्र विशारदा कर्तव्यं सावधानेन मंत्रेण शुभवेक्षण पावन उद्वाह प्रवर्तो आचार्यं पवसो भवता आचार्यं
பக்தகோடிகள் அனைவரும் அங்கங்க இடம் இருக்கிற இடத்துல எல்லாரும் அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது திருக்கல்யாண வைபவத்தில் இந்த கலச பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கல்யாணத்துல செய்யக்கூடிய அந்த கிரியைகள் என்று சொல்லக்கூடிய அந்த கல்யாண சடங்குகள் எல்லாம் ஒன்னொன்னாக நடைபெறும். பக்தகோடிகள் அனைவரும் எல்லார் வீட்லையும் இந்த புத்தாண்டு நன்னாள்ல இருந்து இந்த வருடம் முழுவதும் எல்லா வீட்லையும் நித்திய கல்யாணமாக, கல்யாணம் அப்படின்னா எப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியோ அது போல தினந்தோறும் நம்ம வீடுகளில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக் கொண்டு அமைதியாக இருந்து அந்த திருக்கல்யாண வைபவங்களை தரிசனம் செய்யுமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய திருக்கல்யாண வைபவத்திற்கு சீர்வரிசை எடுத்து வந்த மற்றும் கைலாய வாத்தியம் மற்றும் இந்த டிராக்டர் உதவி செய்தவர்கள், முன்னாடி அந்த தண்ணி ஃபுல்லா தண்ணி ரோடு முழுவதும் தண்ணி எல்லாருக்கும் இது பண்ணினது அந்த லாரி சர்வீஸ் போன்ற அனைத்து அடியார்களுக்கும் நம்ம ஆலயத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு பெண்கள் ஆண்கள் பெண்கள் நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆண்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை ஆலயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நீங்க அவங்க எல்லாரும் ரோட்ல சாமி வரும் பொழுது அவ்வளோ ஒரு ஆக்டிவா அவ்வளோ சுறுசுறுப்பாக அந்த டிராபிக்கை சரி செய்து அவர்களும் காவல்துறை நண்பர்களும் சேர்ந்து அந்த வரிசையா வரும்பொழுது யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த சீர் செய்த அனைத்து அடியார்களுக்கும் நம்ம கோயில் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நம்ம கோயில முதல் வருஷம் இதே போல மாப்பிள்ளை எடுத்துட்டு வரும் பொழுது நிஜமான குதிரை வண்டியில எடுத்துட்டு வந்தோம். நிஜ குதிரை வண்டியை சாரட்டு ரெடி பண்ணி அதில் எடுத்துட்டு வந்தோம் சாமியை. அப்போ மொத்தத்தில் ஒரு 50 பேர் இந்த சீர்வரிசைலாம் எடுத்துட்டு வருவாங்க. சாதாரணமாக நம்ம இது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொரோனா காலத்தில் கொஞ்சம் நடுவில் ஸ்டாப் ஆகி போன வருஷம் இந்த வருஷத்துல தான் நம்ம இவ்வளோ பக்தர்களோட சிறப்பான அந்த கல்யாணமானது நடைபெறுகிறது. ஏன்னா இவ்வளோ கூட்டம் ஒரு அம்பானி பையன் ஆனந்த் அம்பானி கல்யாணத்துக்கு கூட வந்திருக்காரு. அவர் கல்யாணத்துக்கு கூட இவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம
மேகாம்பிகையோடைய கல்யாணத்துக்கு இவ்வளவு பேர் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ காப்பு கட்டுதல், பூணல் சாத்துதல், வஸ்திர சமர்ப்பணம் அப்படின்னு எல்லா சடங்குகளும் எல்லா அர்ச்சகர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தலைமையில ஒவ்வொன்றாக நடைபெறும் என்பதை அன்போடு கேட்டு வருகிறோம். நிகழ்வாக நடைபெற உள்ளது. வாத்தியம் இறைவனுக்கு பூணல் சாற்றும் நிகழ்வானது நடைபெறும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய கல்யாணத்திலையும் ஒருவருக்கும் அந்த பூணல் போடுறது வழக்கம் உண்டு. அந்த பூணலை போட்டுனா தான் நம்ம யாகம் செய்ய முடியும். அதுக்காக தான் கல்யாணத்து பொழுது எல்லா வர்க்கத்தினருக்கும் அந்த பூணல் போடுவாங்க. அந்த பூணல் சாற்றுதல் இறைவனுக்கு இந்த பூணல் சாற்றும் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. இப்பொழுது மாலை மாற்றுதல் நிகழ்வானது நடைபெறும். வித்வான் அவர்கள் மாலை மாற்றுதல் துவங்கலாம்.
திருவடிகள் போற்றி போற்றி. அன்பு சார்ந்த பக்தகுடி மெய்யன்பர்களே, நம்முடைய மேகாம்பிகை சமேத மேகநாதேஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் நாள் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம திருக்கல்யாண வைபவமானது ஏற்பாடு செய்து அது சிறப்பான முறையில் அம்பாள் அனுகிரகத்தில் மேகநாதேஸ்வரர் அனுகிரகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இது 2 நாள் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு நிறைய அன்பர்கள் பக்தர்கள் கோயிலுக்கு வருவாங்க, எல்லா கோயிலுக்கும் போவாங்க. ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் பக்தர்களுடைய வருகையானது கோயிலில் இருக்கும். அந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத அவங்க ஒரு முக்கியமான விஷயமாக மனசில் நினைக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனால் நம்ம எல்லோருக்குமே முக்கியமான நாள் இன்றைய சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு தான். சூரியன் அப்படிங்கிற கிரகம் மேஷ ராசிங்கிற முதல் ராசியில கால் எடுத்து வைக்கக்கூடிய நாள் தான் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை 1. இந்த நன்னாளில் ஒரு வருஷத்துக்கும் ஒரு பேர் வைத்து நம்ம அழைக்கிறோம். ஒரு வருஷத்துக்கும் ஒரு பேர் வைத்து அழைக்கக்கூடிய பழக்கம் நம்ம இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் மட்டும்தான் உண்டு. மற்ற எந்த நாட்டுக்குமே அது அவ்வளவு கிடையாது. அப்பேற்பட்ட முக்கியமான ஒரு நாள். இந்த வருஷத்துக்கு பேர் விஸ்வாவசு. விஸ்வம் அப்படின்னா என்னன்னா உலகம் அப்படின்னு பேரு. இந்த உலகத்திற்கான ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கிறது. மிகவும் ஒரு நல்ல வருடமாக இது அமையணும் அப்படிங்கிறதுக்காக இது அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த முக்கியமான நாளில் நிறைய பேர் ஆலயத்திற்கு வருவதற்கு தயங்குவார்கள், வரமாட்டாங்க. அதனால பக்தர்களை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இவ்வளவு பக்தர்களை நம்ம கோயிலுக்கு வரவழைக்கணும் அப்படின்னா அன்னைக்கு திருக்கல்யாணம். ஏன்னா நம்ம கோயில் முதல்ல மதுரை மீனாட்சிக்கு என்னைக்கு கல்யாணம் நடக்குதோ இப்போ சித்ரா பௌர்ணமி அப்போ நடக்கும். அந்த நாளில் தான் நம்ம கல்யாணம் பண்ணோம். மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு இங்கே கல்யாணம் நடக்கும். ஏன்னா இந்த உலகத்திலேயே எந்த சிவாலயத்தில் திருக்கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு பேர் மீனாட்சி கல்யாணம் தான். இப்போ நம்ம தாலி கட்ட போகிறோம், திருமாங்கல்யம். அந்த திருமாங்கல்யத்திலே யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா சொக்கன் மீனாட்சி. மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கன் மீனாட்சி தான். எப்படி தேர் அப்படின்னாலே திருவாரூர், கார்த்திகை தீபம்னாலே திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம ஒரு முக்கியமான ஆருத்ரா அப்படின்னா நடராஜர் சிதம்பரம்னு சொல்கிறோமோ, அது போல கல்யாணம் அப்படின்னாலே அது மீனாட்சி கல்யாணம் தான். அதனால அந்த நாளில் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மக்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் ட்யூட் பண்ணணும். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அவங்க எல்லாரும் கோயிலில் காலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம ஏற்பாடு செய்து ஆண்டாண்டு காலமாக நடந்து வந்தது. இந்த கொரோனா அப்போ கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகளே ஒரு 4 வருஷமாக தொடர்ந்து நடக்காம அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷம் தான் ரொம்ப விமரிசையாக நம்ம ஆலயத்தில் இவ்வளவு பக்தர்களோட திருக்கல்யாணமானது நடைபெறுகிறது. ஆகையால் இந்த திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு முழுவதும் நம்ம வீட்டில் நித்திய கல்யாணமாக இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா எல்லோருடைய குடும்பமும் நித்திய கல்யாணமாக இருக்கணும். கல்யாணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் செய்து வைக்கிறதுக்கு பேர் கல்யாணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஏன் அதுக்கு கல்யாணம்னு பேர் வச்சாங்க அப்படின்னா ஒரு மங்கள நிகழ்ச்சிக்கு பேர் தான் கல்யாணம். கல்யாணம் அப்படின்னா மங்களம், ஒரு சுபமான ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம எல்லோருடைய இல்லங்களிலும் இந்த ஆண்டு முழுவதும் நினைத்த காரியங்கள் நடைபெறணும், எல்லார் வீட்லையும் நித்திய கல்யாணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிறைய அன்பர்களுக்கு அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த திருமணம் தடை அப்படிங்கிறது இப்போ நிறைய நம்ம நாட்டில் நடக்க இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டிலையும் சரி பொதுவாக எல்லா இடங்கள்லையும் இந்த திருமணம் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஜாதக ரீதியான பல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம பூர்வ ஜென்மம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னா கூட இந்த கல்யாணம் இன்னைக்கு ஏன் எல்லாருக்கும் இவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையாக போச்சு, ரொம்ப எட்டாத கனியா இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். ஏன் இப்போ எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். அந்த ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா அதுக்கு பதிலே ஆராய்ச்சி தான். இன்னைக்கு இருக்கிற எல்லா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே நிறைய ஆராய்ச்சி கல்யாண விஷயத்தில், அதாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு
விருப்பம் உள்ளவர்கள், ஏன்னா ஒரு சிலர் கல்யாணத்தை விட தாண்டின ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. கல்யாணத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய இளம் பெண்கள், இளம் ஆண்கள் ஏன் இந்த கல்யாணத்தை வந்து அவங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த ஆராய்ச்சி பண்றது தான் பிரச்சனையே. உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் சினிமா பார்ப்போம், நம்ம எல்லாரும் சினிமா பார்ப்போம். முன்னாடிலாம் நம்மலாம் 90s கிட்ஸ் எல்லாம் குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது இயல்பா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி இயல்பா மக்களை சென்றடைந்து இயல்பா அது வந்து வெற்றி பெறும். அது வந்து எந்த ப்ரெஷருமே அதில் இருக்காது. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ரிலீஸ் ஆன அடுத்த 2வது ஷோவே என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ரிவ்யூ சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க, படம் நல்லாவே இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியாளர்களுடைய பேச்சை கேட்டாலே நம்ம உருப்படவே முடியாது. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆராய்ச்சிக்கு முடிவே கிடையாது. அதனால நம்ம எல்லா இளம் பெண்கள், இளம் ஆண்கள் எல்லாருமே இன்னைக்கு பண்ற தப்பு என்னன்னா, நிறைய ஆராய்ச்சி. கல்யாணத்துல ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி ஒரு இடம் இருக்கு, 6 அடுக்கு மாடிகள், அதில் ஒரு பலகை வச்சிருக்காங்க. இங்க பெண்களுக்கு சிறந்த கணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு அடுக்குலையும் ஒரு விதமான வரன்கள் இருக்கும். ஆனா ஒரு தடவை அந்த பில்டிங் ஒரு ஃப்ளோருக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா திருப்பி அந்த ஃப்ளோர்ல இறங்க முடியாது, அப்படியே மேல போய் 6வது ஃப்ளோருக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு விளம்பரம் வச்சிருக்காங்க. உடனே ஒரு இளம் பெண் ஒருத்தர் அந்த பில்டிங்குள்ள போறாங்க, முதல் ஃப்ளோருக்கு போறாங்க. போனோடனே அந்த முதல் ஃப்ளோர்ல என்ன போட்டுருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் வேலை சம்பாத்தியம் செய்யக்கூடியவர்கள், இறைபக்தி உள்ளவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. உடனே அந்த பொண்ணு இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் 2வது ஃப்ளோருக்கு போறாங்க. இங்கே உள்ள ஆண்கள் வேலை உள்ளவர்கள், இறைபக்தி உள்ளவர்கள், அழகானவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. உடனே சரி, அழகு இதெல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த ஃப்ளோர் என்ன எதுவும் செக் பண்ணிடுவோம்னு சொல்லி 3வது ஃப்ளோருக்கு போறாங்க. இங்கே உள்ள ஆண்கள் வந்து வேலை சம்பாத்தியம் உள்ளவர்கள், இறைபக்தி உள்ளவர்கள், அழகானவர்கள், குடும்பத்தை பார்த்து கொள்பவர்கள், குழந்தைகளை பார்த்து கொள்பவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. உடனே அந்த பொண்ணுக்கு அதே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. இருந்தாலும் ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிடுறாங்கன்னா, அடுத்தது மேல 4வது ஃப்ளோருக்கு போறாங்க. இங்கே உள்ள ஆண்கள் வந்து சம்பாத்தியம் உள்ளவர்கள், இறைபக்தி உள்ளவர்கள், குழந்தைகளை நல்லா பார்த்துக் கொள்வார், வசீகரமானவர்கள், மேலும் மனைவி சொல்வதை எல்லாம் கேட்பார்கள் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. இதேமாரி ஒரு பையனை தான் நம்ம தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 5வது ஃப்ளோர்லயே இவ்வளோ இருக்கு. அப்போ நம்ம மேலே இன்னும் 6வது ஃப்ளோருக்கு போனால் என்ன இருக்கும், இதை விட பெஸ்ட்டாக, நம்ம இதை விட பெஸ்ட்டுன்னு அந்த பொண்ணு 6வது ஃப்ளோருக்கு போகுது. 6வது ஃப்ளோரில் போய் பார்த்தா 6வது ஃப்ளோரில் ஒன்றுமே கிடையாது, வெளியில் போகிற வழி இது அப்படின்னு போட்டுருக்கு. உடனே 6வது ஃப்ளோர்லேருந்து வெளியில் வந்துச்சு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே பண்ணுற தப்புகள் என்னென்னா ஆராய்ச்சி. அந்த காலத்துலலாம் பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு நல்ல பையனாக பார்த்து பொண்ணாக பார்த்து முடிச்சு வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் அதை செலக்ட் பண்ணணுமே தவிர சர்ச் பண்ணக்கூடாது, ரிசர்ச்லாம் பண்ணவே கூடாது. அதனால அப்படி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமணமானது தள்ளிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. அப்படி முதல் விஷயம் வந்து நம்ம பண்ணக்கூடிய தப்பு வந்து ஆராய்ச்சி. அதனால அந்த ஆராய்ச்சியை நம்ம விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு பையனோ பொண்ணோ நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நம்ம கல்யாணம் செய்து கொண்டு அழகான அந்த வாழ்க்கை பயணத்தை நாம் நடத்தணும். அப்படி அந்த வாழ்க்கை பயணத்தை நம்ம நடத்தும் பொழுது 2-3 முக்கியமான விஷயங்கள் நம்ம பின்பற்றணும். அதில் ஒன்று வந்து என்னன்னா, எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கணும். கணவன் மனைவி இவங்க 2 பேருமே எதிர்பார்ப்புகளை ஒருத்தர் வந்து ரொம்ப குறைச்சிக்கணும். ஏன்னா நிறைய எதிர்பார்த்தோம்னா நமக்கு ஏமாற்றம் தான். அது வந்து ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, மாற்றம் எங்கேருந்து வரும் அப்படின்னு தெரியாது, ஆனால் ஏமாற்றம் எதிர்பார்ப்புலேருந்து தான் வருகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த எதிர்பார்ப்புகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்பார்க்கவே கூடாது. கணவன்கிட்டையும் மனைவிட்டையும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தாலே அது வந்து ஒரு கசப்பான மனசுக்கு கொண்டு போயிடும். அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கணும். ஒரு மனைவி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கணவன்கிட்ட இட்லி மாவு அரைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் போனவர் 3 நாளாக வச்சு காணும். உடனே இந்த அம்மா காவல் நிலையத்துக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், ஐயா நான் இங்கே வீட்டுக்காரரை வந்து இட்லி மாவு அரைச்சிட்டு வர அனுப்பினேன், 3 நாள் ஆச்சு அவரை காணோம் அப்படின்னாங்க. உடனே காவல் அதிகாரியா பயந்து போய், ஏமா 3 நாளாக அவர் ஆளை காணுங்கிறீங்க, 3 நாளாக என்னம்மா பண்ண அப்படின்னோடனே, 3 நாளாக என்னங்க பண்ணுறது, இட்லி மாவு இல்லைன்னா சப்பாத்தி பூரி உப்புமான் பஞ்சு பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. அதனால அந்த அம்மா வந்து இட்லி மாவில் தான் கணக்காது. 3 நாளாக இட்லி மாவு காணோம், வீட்டுக்காரர் என்னங்க எதிர்பார்க்கல.
இந்த எதிர்பார்ப்புகளை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும். அதே போல விட்டு கொடுத்து பழக வேண்டும். நான் எந்த திருக்கல்யாணத்தில் இதே போல நம்ம நண்பர்கள் கூட எல்லாம் நாங்கள் போனால் கூட நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் விட்டு கொடுக்கறத பற்றி. தக்காளி தேங்காய், தக்காளி சட்னி தேங்காய் சட்னி, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்லுவேன். இந்த தேங்காய் சட்னி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, தேங்காய் வந்து அரைக்கும் பொழுது அதை வந்து விட்டு கொடுக்காது, அது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனாலேயே அது என்ன ஆகிடுன்னா அதோடைய காலம் வந்து ஒரு நாள் தான். மிஞ்சி போனால் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு நாள், இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கலாம். ஆனால் இந்த தக்காளி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை வெட்டும் பொழுதே தண்ணி விட்டு ரொம்ப சுலபமாக அதை நம்ம வெட்டி தக்காளியை சட்னி செஞ்சிடலாம். அந்த தக்காளி சட்னி எத்தனை நாள் இருக்குன்னா ஒரு வாரம் கூட இருக்கும். அதனால விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை அப்படின்னு அது ஒரு பழமொழி. அதனால அந்த விட்டு ஐயா கை தட்டுறாரு பாருங்க, அவர் நிறைய விட்டு கொடுத்துருக்காரு. அதனால விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள நிறைய விட்டு கொடுத்து நாம செல்ல வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம ஆண்கள்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்கள்ங்கிறத விட கல்யாணமான ஆண்கள்லாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நேராக ஐயா வேலை முடிஞ்சு ஆஃபீஸ்க்கு போனாருன்னா டிஃபனு எல்லாம் ரெடியாக இருக்கும். அவருக்கு துணியெல்லாம் அயன் பண்ணி வைப்பாங்க. எல்லாமே அவருக்கு சகல சௌபாகியமாக இருப்பார், வீட்டில் சுகஜீவனமாக இருப்பார். ஆனால் இன்னைக்கு வந்து காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, நிறைய விஷயங்கள் பெண்கள் சாதித்து கொண்டே இருக்கிறாங்க. நிறைய விஷயம் அவங்களுக்கும் பல டென்ஷன்கள் பல இதெல்லாம் இருக்குது. அதனால இப்போ அதை எப்படி நம்ம நாசுக்காக நமக்கு உலகத்தில் எப்படி நமக்கு சொல்லித்தராங்க அப்படின்னா, நான் அதையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். ப்ரூ விளம்பரம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கணவன் வந்து காலையில் எழுந்திரிப்பாரு, மனைவி வந்து ப்ரூ காஃபி போட்டு கொண்டு அந்த வாசனை வந்து ஒரு மூக்குக்கு வரும். உடனே அவர் எழுந்திரிச்சு ப்ரூ அப்படின்னு விளம்பரம் போடுவாங்க. கணவனுக்கு மனைவி கொண்டு வந்து காஃபி கொடுப்பாங்க. அதுவே முதல்ல போய், ஏன்னா காலைல பால் பாக்கெட் வாங்குறதே நம்ம தான். அழுகு லுங்கி கட்டிட்டு போய் பால் பாக்கெட்டுக்கு நம்ம தான் போய் கீழே நிற்கணும். அதுக்கப்புறம் தான் காஃபியே வரும். ஆனால் அதில் விளம்பரத்தில் அப்படி காட்டுவாங்க. இப்போ அந்த விளம்பரமே மாறி எப்படி வந்திருக்கு, நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாருமே டிவி பார்க்குறோம். இப்போ ப்ரூ விளம்பரமாக இருக்கட்டும், சர்ஃபெக்சல் விளம்பரம் இப்போ பார்க்குறீங்களா? ஐயா தான் துணி துவச்சிட்டு இருப்பாரு. ஐயோ சட்டையில் சாம்பார் கொட்டிட்டியா, அம்மா வந்து திட்டப்படாப்போ அப்படிமா. அம்மா வரதுக்குள்ள துவச்சி போட்டுன்னு அந்த பொண்ணு சொல்லும். உடனே அவர் துவச்சி போடுவார். சர்ஃபெக்சல் 20 நிமிஷத்தில் துவச்சிருன்னு ஐயா தான் துவச்சிட்டு இருப்பாரு. அதனால எதுக்கு சொல்லேன்னா, இந்த ப்ரூ விளம்பரத்தில் கூட போய் பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவார். நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு அந்த விளம்பரத்தில் சொல்லுவார். உடனே பார்த்தா உள்ளே போய் கிச்சனில் காஃபி போடுறாரு. அது காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு போயிடலாம், அது வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போய் கிச்சனில் காஃபி போட்டுட்டு இருப்பார். இது எதுக்காக? இதெல்லாம் நமக்கு உலகத்தை இதெல்லாம் வந்து நம்ம உலகத்துக்கு தெரிவிக்கிறாங்க. கணவன்மார்கள் எல்லாருமே இன்னைக்கு நிறைய மனைவிகளுக்கும் சப்போர்ட் பண்ணணும். அதே நேரத்தில் மனைவியும் கணவனை சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு மனைவிகள் எல்லாரும் ஒரு சின்ன விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கணவனை வந்து தனக்கு கீழே அடிப்பணிந்து இருக்கக்கூடியவராக அவர்கள் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் வேலைக்கெல்லாம் போய் நிறைய சம்பாதிக்கிறதுனால அவர் கணவனை வந்து சமமாவது நடத்தலாம், ஆனால் நிறைய பேர் கீழே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கணவனை ராஜாவாக வைத்திருந்தால் நீங்க ராணி, கணவனை அடிமையாக வச்சிருந்தா நீங்களும் அடிமை தான். அதனால இதுதான் இதோடைய தாற்பயமே. அதனால நம்ம வீட்டில் வந்து கணவன் மனைவி இருபாலரும் ஒற்றுமையோடு இருந்து நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப அதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலாம். அதனால இந்த ஆழமான ஒரு பந்தத்துக்குள்ள செல்லக்கூடிய இளம் பெண்கள், இளம் ஆண்கள், இப்போ புதிதாக திருமணமானவர்கள் எல்லோருமே நிறைய விட்டு கொடுத்து போனோம். கணவன் மனைவி எல்லாருமே விட்டு கொடுத்து போனோம். ஒரு சிங்கத்துக்கு வந்து கல்யாணம் நடக்குது, ஒரு ஆண் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் கல்யாணம் நடக்குது. எல்லா மிருகமும் சுத்தி நின்று தூரத்திலேருந்து வாழ்த்துது, வாழ்க மகாராஜா வாழ்கன்னு சொல்லு. ஒரே ஒரு எலி மட்டும் போய் கொடுக்கணும்னு அந்த சிங்கத்துக்கிட்ட போய், மாப்பிள்ள ஜாக்கிரதையா இருந்துக்க, எதா இருந்தாலும் பார்த்துன்னு இருக்காங்க. உடனே இந்த சிங்கத்துக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா அந்த கார்த்திகே ராஜா எல்லா யானை கரடியெல்லாம் தூரமா நின்று என்னை வாழ்த்துது, நீ என்னடா என் கிட்ட வந்து என்னை வாழ்த்துற, உனக்கு ஒரு சின்ன எலி உனக்கு இவ்வளோ தெரியுமா அப்படிங்கப்போ அந்த எலி சொல்லுது, போன மாதம் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது, நானும் சிங்கம் தான், ஒரு மாதத்துல இப்படி ஆயிட்டேன் அப்படிங்குது. அது எதுக்காகனா, எல்லா சிங்கமுமே ஆண் சிங்கங்கள் எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஆண் சிங்கம். அது பெண் சிங்கத்தோட நம்ம கனெக்ட் ஆகி போகும் பொழுது அது வேற மாதிரி நம்ம எளியாக மாறி அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு, இந்த தக்காளி சட்னி எல்லாரும் மறந்துடாம எல்லாரும் தக்காளி சட்னி மாதிரி விட்டு கொடுத்து நாம செல்லுமாறு அன்போடு கேட்டு வருகிறோம்.
இப்போ அந்த திருமாங்கல்ய ராஜகுமாரி குணசேகர் இவங்களோட பர்ஸ் வந்து வெளியே விழுந்துருச்சு. அதே மாதிரி மாத்தி 3 செல்லு அவங்க கையில இருக்கு. கொஞ்சம் ராஜகுமாரி யாருன்னா கொஞ்சம் இங்க கொஞ்சம் வாங்க, கொடி பார்த்தாங்க பர்ஸ் பாருங்க. அந்த பர்ஸ் தான் அவங்களோட பர்ஸ் அவங்க கையில இருக்கு. அம்மா இங்க கொடி மரத்தாண்ட கொஞ்சம் வாங்கம்மா, கொடி மரத்தாண்ட வாங்க. இல்ல அப்படியே பாஸ் பண்ணுங்க, அப்படியே பாஸ் பண்ணுங்க, அப்படியே பாஸ். அம்மா பக்தவடிகளே, இப்பொழுது அக்னி ஹோமங்களானது நடைபெற்று திருமாங்கல்ய பூஜையானது நடைபெற்றுவிட்டது. திருமாங்கல்யத்திற்கு பூஜைகள் நடைபெற உள்ளது. இப்பொழுது திருமாங்கல்ய தாரணம் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் நடைபெற உள்ளது. நம்ம ஆலயத்திற்கு ஒவ்வொரு விசேஷத்திற்கும் பக்தர்களுடைய பேர் ஆதரவு தந்து உதவுகிறீர்கள். அந்த வகையில் பக்த கோடிகள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும், நம்ம கோவிலுக்கு மட்டுமல்லாமல் நம்ம ஊருக்கே காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர்கள் தான் கோழியம்மன், கங்கையம்மன், முனீஸ்வரன். இவங்க எல்லாருமே நம்ம கோயில எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் முதல் பூஜை வந்து முனீஸ்வரருக்கு தான். அதுபோல பல பேருக்கு குடும்பத்திற்கு குலதெய்வமாக இருக்கக்கூடியவர். அவருக்கு வரக்கூடிய வர ஞாயிறு 20ஆம் தேதி சித்திரை முதல் ஞாயிறு அன்று விசேஷ சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது. அன்று காலை வந்து 108 இளநீர் அபிஷேகம், 108 சங்காபிஷேகம், பால் அபிஷேகம் எல்லாம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது. ஆகிய பக்தகோடிகள் அனைவரும் நம்ம ஆலயத்தை சேர்ந்த ஆலயத்துக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய வேதமுனீஸ்வரர் ஆலயத்திற்கு தவறாமல் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக ஒரு நிமிடம் தமிழ் பிரார்த்தனை நம்ம எல்லோரும் செய்யிருக்கோம். எல்லோரும் இருகரம் கூப்பி எல்லோரும் சிவபெருமானையும் மேகாம்பிகையும் வேண்டி எல்லாரும் கன்னி பெண்கள் காளையர்கள் அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கணும். சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு நம்ம நாட்டில் நல்ல பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னு இது எல்லாருமே எங்க போனாலும் இதை வேண்டிக்கோங்க. ஏன்னா பெண்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில வைத்திருக்கக்கூடியதுன்னா நம்ம நாடு தான். அவங்க தெய்வமாக வழிபடக்கூடியவங்க யாருன்னா நம்ம தான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இந்த செல்போனு அது இதுன்னு கால சூழ்நிலையால பெண்களுக்கு சில பாதிப்புகள்லாம் ஏற்படுது. அதனால நம்ம எல்லாரும் வேண்டுதலா அதை இறைவன்கிட்ட வைப்போம். எங்க போனாலும் நீங்க அந்த வேண்டுதலை வைங்க, எந்த கோயிலுக்கு போனாலும். ஏன்னா எப்படி நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு, அதனால இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் நல்ல பாதுகாப்பு இருக்கணும். நல்ல எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி நல்லா வேண்டிங்க. எல்லா என்னென்ன வேண்டுதல்களோ அது எல்லாத்தையும் நல்லா வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு அப்படின்னு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அப்படியே எல்லாரும் வாங்கி சொல்லுங்க. எல்லாம் வல்ல முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமானின் திருவருள் துணை கொண்டு மேகாம்பிகை மேகநாதேஸ்வரர் திருவருள் துணை கொண்டு இன்றைய நன்னாளில் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு நன்னாளில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி திருக்கல்யாண வைபவ பூஜையை செய்கின்றோம். அதன் பலனாக எங்களுக்கும் எங்களது இல்லத்தில் உற்றார் உறவினர் அனைவரது இல்லத்திலும் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திடவும் நவக்கிரக தோஷங்கள் விலகிடவும் அனைத்து செயலிலும்
வெற்றி ஏற்படவும் குழந்தைகள் கல்வி நலன் மேம்படவும் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் மேன்மை அடைந்திடவும் தனலாபம் தானிய லாபம் பெற்றிடவும் சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்திடவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்புடன் வாழ்ந்திடவும் அனைவரது இல்லத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடந்திடவும் மேகாம்பிகை மேகநாதேஸ்வரர் திருவருளால் எங்களது குடும்பத்தில் திருமண வரன் வேண்டுவோருக்கு திருமணம் நடைபெறவும் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி மனமாற வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். எல்லாரும் அம்பாள் நல்லா வேண்டிங்க, மீனாட்சி சொக்கநாதரை வேண்டிக்கோங்க, மேகாம்பிகை மேகநாதேஸ்வரர் நல்லா வேண்டிக்கோங்க. இப்போ திருமாங்கல்ய தாரணமானது நடைபெற இருக்கிறது. நம்ம எல்லாரும் அமைதியோடு ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணினா ரொம்ப நல்லது. அதனால இப்போ திருமாங்கல்ய தாரணங்கள்லாம் ஆன உடனே எல்லாரும் தடவை எழுந்து கூட்டத்துக்குள்ள பாம்பு புண்டா மாரி போகாம பொறுமையா அந்த எங்க வழி இருக்கோ அதை பின்பற்றி அந்த வழியில போய் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா போன வருஷம் திருக்கல்யாணத்தப்ப ஒரு அம்மா எல்லா சுமங்கலிகளுக்கும் அந்த முகூர்த்த பை கொடுத்தாங்க. அந்த பை போட்டு அதுல எல்லாமே போட்டு கிட்டத்தட்ட அந்த பேக்கே ஒரு 250 ரூபா இல்லை ஐயாலாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த பேக் எல்லாருக்கும் கொடுக்குறோம், அப்படியே வரிசையா வாங்கம்மா அப்படின்னு சொன்னோம். எங்க அந்த பேக் அதே மாதிரி வீட்டுல 500 பேக் இருக்கும், எல்லாம் மேல பரணையில இருக்கும், கட்டை பை ஒரு 4 பை எல்லாமே இருக்கும். ஆனா அது என்னமோ அந்த பையில எல்லாருக்கும் 1 கிராம் தங்கம் இருக்கிற மாதிரி ஒரு பதட்டமாகி போன வருஷம் அந்த பையெல்லாம் பறந்துது. ஐயா சொல்லிட்டே இருப்பாரு நம்ம விசுவாசுவா பை பறந்து. அது எதுக்கு சொல்றேன்னா பையெல்லாம் பறந்துது போன வருஷம். ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால. 4 பக்கமும் வந்து அப்படியே இது பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா பையே இந்த வருஷம் நாங்கள் ஏற்பாடவே பண்ணல. ஏன்னா அது ஒரே டென்ஷனாக இருக்குது. ஒய் பை அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதனால எதுக்குன்னு சொன்னேன்னா இந்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அனுசரணையாக நம்ம எல்லாம் பண்ணோம்னா ஒன்னொன்றுத்தையும் நம்ம ஒற்றுமை இல்லைன்னா எல்லாத்தையும் இறந்துக்கிட்டே வர வேண்டியதான். அதனால ஒற்றுமையாக நம்ம இருந்தோம்னா நம்ம அடுத்த வருஷம் இந்த முகூர்த்த பையெல்லாம் தரத்துக்கான ஏற்பாடுகள்லாம் செய்கிறோம். அதனால இப்போ இந்த திருமாங்கல்ய தாரணம் நடைபெற இருக்கிறது. எல்லோரும் அம்பிகை நல்ல மீனாட்சியை வேண்டிக்கோங்க. எல்லார் வீட்லையும் நித்திய கல்யாணமா இருக்கணும். வந்து அவ்வளோ ரோட்ல சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வாத்தியம் முழங்க திருமாங்கல்ய தாரணமானது பூஜைகள் நடைபெற்று திருமாங்கல்ய பிரவரம் வாசிக்கப்பட்டு நடைபெறும். ஓம் மாங்கல்ய சூத்ராவரண மகாலட்சுமியாசனாய நமः. மாங்கல்ய மகாலட்சுமி மூர்த்தயே நமः. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹ. தாம் மகாவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீமனவகாமினீம். யஸ்யாம் ஹிரண்யம் வித்யேயம் காமஸ்வம் புருஷானகம் அஸ்வபூர்வாமிருதமத்யாமஸ்தி நாத பிரபோதினீம். ஸ்ரீயம் தேவீமுபத்வயே ஸ்ரீமாதேவீர்ஜுடதாம் காம்சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராம் ஆர்த்ராஞ்சலந்தீம் திருப்தாம் தர்ப்பயந்தீம் பத்மே ஸ்மிதாம் பத்மவர்ணாம் தாமிகோபத்வயே ஸ்ரீயம் சந்திராம் பிரபாசாம் யசசாஜ்வலந்தீக ஸ்ரீயம் லோகே தேவதுக்தாமுதாராம் தாம் பத்மினீமீம் சரணமஹம் பிரபத்யே லக்ஷ்மீர்மே நட்யதாம் त्वां वृणे आदित्यवर्णे तपसोऽधि जातो वनस्पतिस्तव वृक्षोऽतपिन्वका तस्य फलानि तपसा नुदन्तु मायान्तरायाञ्च भाग्या अलक्ष्मीः उपैतु मां देव सखकीर्तिज्ञमणिनासका प्रातुर्भूतोन्विराट्रेऽस्मिन् कीर्तिवृद्धिं ददातु मे क्षुप्पिपासामलान्येष्टामलक्ष्मीनाशयाम्यगम् अपूर्तिमसमृद्धिं च सर्वानिन्नुत मे गृहात् गन्धद्वारान्तुरादर्शा नित्यपुट्टा करीजने ईश्वरीकुं सर्वभूतानां तामिगो भक्वये श्रियो. ॐ महादेव्यै च विद्महे
विष्णुपत्नीक धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। आचार्यः अक्षतां गृहीत्वा अक्षतां गृहीत्वा शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ममोपात्तसमर्थदुरितक्षयद्वारा परमेश्वरप्रीत्यर्थं विशेषतः अस्मिन् श्री मेघाम्बिका मेघनाथेश्वर स्वामिनः आलय भावन उद्वाह महामंगल वैभव कर्मणि विशिष्य कन्यादान पाणिग्रहण पूजा आराधना के क्रिया अध्यगरिष्ये। अक्षतान्निरस्य अपमुपस्पृश्य நண்பர்களே, இப்பொழுது பிரபலம் என்று சொல்லக்கூடிய இன்னாருடைய கோத்திரத்தில் பிறந்த இன்னாருடைய பேத்திக்கு இன்னாருடைய மகனுக்கும் இன்னாருடைய கோத்திரத்தில் பிறந்த இன்னாருடைய பேரன் இன்னாருடைய மகனுக்கும் திருமணம் முடிப்பதாய் அக்னி சாட்சியாக அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய திருமணத்திலையும் இத அந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இத ஐயர் சொல்லுவாங்க. அதுதான் கன்னியகாதானம்னு பேரு. ஒரு இடத்துலையுமே திருக்கல்யாணம் நடக்கும் பொழுது சொல்லுவோம். ரொம்ப உயர்வான தானம் எது அப்படின்னா அன்னதானமோ ரத்த தானமோ கிடையாது. கன்னியகாதானம் தான் ரொம்ப உயர்வான தானம்னு சொல்லுவாங்க. அந்த கன்னியகாதான பிரபலமானது இப்பொழுது வாசிக்கப்பட்டு அதனை தொடர்ந்து இறைவிக்கு திருமாங்கல்ய தாரணமானது நடைபெறும். அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்க உள்ளார்கள். பக்தர்கள் அனைவரும் திருக்கல்யாண வைபவத்தை தரிசனம் செய்து இறைவனுடைய பேரருளை பற்றியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பரசிவ பரமேஸ்வர பரஞ்சோதி பராபர பரமாத்ம பஞ்சாருஷய பிரபரான்விதக பரசிவ கோத்ரோத்பவஸ்ய மந்திரபதவர்ண புவன தத்துவகலாத்மக ஷடத்வ விக்கிரஹஸ்ய சகல புவன சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார விரோபாவானுக்கிரக பஞ்சகிருத்ய சம்பன்னஸ்ய சகல நிஷ்கல ஸ்வரூப சாந்த शर्मणः नत्रे परशिव गोत्रोद्भवस्य सिद्धान्त प्रसिद्धेश्वर तत्रोदितिदस्य अनिमादि अष्टैश्वर्य पदादिग मनोन्मणिरमणस्य श्री सदाशिव शर्मणः पौत्राय परशिव गोत्रोद्भवस्य सकल भुवन सृष्टि स्थिति संहार तिरोभाव अनुग्रह योगी जनकृत सरोरुगणलयस्य त्रिमूर्ति त्रिगुणायुध गौर्याम्बिका रमणी रमण ईश्वर शर्मणः पुत्राय परशिव गोत्रोद्भवाय सर्वलोक शरण्याय शरणागत वत्सलाय सकल लोकाधिपाय श्री मेघनाथेश्वर शर्मणे वराय विवन्त्री परशिव गोत्रोद्भवाय सर्वलोक शरण्याय शरणागत वत्सलाय लोकाधिपाय श्री मेघनाथेश्वर शर्मणे वराय इमां विवन्त्री। ओम परशिव गोत्रोद्भवाय सर्वलोक शरण्याय शरणागत वत्सलाय सकल लोकाधिपाय श्री मेघनाथ शर्मणे वराय विवन्त्री। परशक्ति पराशक्ति प्रवरान्वित त्रयारुषेय प्रवरान्वितः परशक्ति गोत्रोद्भवाय भूरादि सप्तलोकानां वैकुण्ठनगरस्य परिवर्तमान लोक कैलासाद्रुव ब्रह्म विष्णुवादीनां आदिजनकस्य
சூரிய மண்டலாந்த வர்த்தமான வேதாந்த வேத்ய பரஞ்சோதி சர்மணஹ நத்ரீம் பரசக்தி கோத்ரோத்பவாய சகல லோக நிவாசிபிஹி சனகாதிபிஹி தேவ ரிஷிபிஹி பிரம்ம ரிஷிபிஹி சேவ்யமான சரஸ்வதி ரமணீ ரமணஸ்ய சதுர்முகாலங்கிருத பௌத்ரீம் பரசக்தி கோத்ரோத்பவாய गंधमानादि अष्टगुण वर्तमान अधीश्वरस्य श्री मेनका रमणी रमण हिमवंत शर्मणः पुत्री परशक्ति गोत्रोद्भव सकल साम्राज्यशालिनी सकल लोक सौभाग्यदायिनी सकल लोक जननी गिरिजा श्रीमती मेघांबिका देवी नाम्नी इमां कन्या सकल वाद्यम श्री मेघांबिका देवी नाम्नी इमां कन्या देवी नाम्नी श्री मेघांबिका नाम्नी इमां कन्या பக்தவர்களே, இப்பொழுது திருமாங்கல்ய தாரணம் நடைபெற உள்ளது. இந்த முக்கியமான நேரத்துல நம்ம கோவில் திருமாங்கல்யத்தை பத்தி ஒரு விஷயம் சொன்னோம். இங்க எனக்கு தெரிஞ்சு தாலி, அதாவது திருமாங்கல்யத்துல ஸ்ரீசக்கரம் பதித்து இருக்கிற ஒரே திருமாங்கல்யம் வந்து நம்ம கோயில் மேகாம்பிகை சாத்தக்கூடிய திருமாங்கல்யம் தான். ஏன்னா ஒரு கோயில் அம்பாளுக்கு வந்து அந்த தாடங்கம்னு சொல்லக்கூடிய தோட்டில் இருக்கும், பதக்கமாக சாத்திருப்பாங்க. அப்படி ஒரு ஆபரணத்துல இருக்கும். ஆனா திருமாங்கல்யத்துல இந்த ஸ்ரீசக்கரம்ங்கிறது அம்பாளுக்கு விசேஷமானது. அதோட இருக்கக்கூடிய திருமாங்கல்யம் நம்ம கோயில இருக்கக்கூடிய திருமாங்கல்யம் தான். அதனால எல்லாரும் ஐயா தூக்கி அப்படியே மேல காமிப்பாங்க, எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. பின்பக்கமா அப்படியே திருப்பி காமிப்பாங்க, ஸ்ரீசக்கரத்தையும் அப்படியே தரிசனம். ஓம்
தவறாமல் அங்கே கவுண்டரில் எல்லாரும் மொய் எழுதி போயிட்டேன் அப்படிங்கிற அன்போடு தெரிவித்து வழியும் அன்னதானம் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அனைவரும் பொறுமையாக வீட்டிற்கு செல்லுமாறு கேட்டு வழியும். இப்பொழுது தீபாராதனை நடக்க உள்ளது. எல்லோரும் தவறாமல் மொய் எழுதிவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டு வழியும். சாமி தரிசித்து அன்னதானத்தை பெற்றுக்கொள்ளுமாறு
ஹலோ, மைய கையிலிருந்துன்னு பக்தர்கள் எல்லாரும் இங்க அந்த புதிய 500 ரூபாய் எங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வேணா வாங்கிக்கிறேன். அது எனக்கு நாளைக்கு டியூட்டி எப்படி நாளைக்கு பயந்தது. அதனால எல்லாரும் அதனால மைய கையிலிருந்து நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் அவங்களை சரி பண்ண மாதிரி கேட்டுருக்கோம்.
ஆலயத்தை வரணும்னு சொன்னாங்க. இதில் லாரி ஆடினா இல்லை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதே நேரத்தில் இந்த இருக்கக்கூடிய அர்ச்சகர் நாகநாதன் அவர்கள் அதில் யாராவது ஒருத்தர் நம்ம சூழல் யாராவது ஒருத்தர் வந்து அனைத்து தெய்வங்களுடைய சிறு சன்னிதானத்தை காப்பிட்டு வருமாறு கேட்டுவீங்க, அதாவது கூட்டிட்டு வருமாறு கேட்டுவீங்க. பக்தர்கள் எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு அண்ணன் ஐயா எல்லாரும் சாமி தெரியல.
Thank you.